ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குழந்தை பிறந்தது ஒரு 6 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு என் பையன் பிறந்தான். எனக்கு லேட் பார்ன் பேபி. அதனால வீடியோ போட்டதும் நிறைய பேர் நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணீங்களா என்னன்றது வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2018ல நவம்பர் 11th வந்து எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அது ஆக்சுவலா சண்டே வந்துச்சு. மேரேஜ் ஆகி கரெக்டா ஒரு 4 டேஸ் தான் நாங்க ஊர்ல இருந்தோம். நெக்ஸ்ட் அந்த ஃப்ரைடே வரும்ல 5th டே, அப்பவே பாத்தீங்கன்னா நாங்க வந்து இங்க ராஜஸ்தானுக்கு வந்துட்டோம். கரெக்டா வந்து ஒரு 10 மந்த் போல அங்க இருந்தோம் அந்த ஊர்ல ராஜஸ்தான்ல. அங்க எங்களுக்கு வந்து அடுத்தது பாண்டிச்சேரிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட்க்கு. பாண்டிச்சேரிக்கு பாத்தீங்கன்னா 2019ல அக்டோபர் மாசம் போல வந்தோம். பாண்டிச்சேரியில ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரி ஜிப்மருக்கு போன பாத்தீங்கன்னா irregular periods தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னதோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா பீரியட்ஸ் வர்றதுக்காக ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா இந்த 30 டேஸ்க்கு சாப்பிட்றதுக்கு day 1 day 2 போட்டு ஒரு டேப்லெட் தருவாங்கல்ல, அந்த டேப்லெட்டை கொடுத்துட்டாங்க. அப்புறம் உள்ள போயிட்டு ஏதோ செக் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. செக்கிங்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறமா நான் கேட்கிறேன், நாங்க ஆக்சுவலா பேபி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து ஒன்னும் ஃபைல் பார்த்துருக்கணும், இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருக்கணும். ரெண்டுமே இல்லாம ஆக்சுவலா அந்த டேப்லெட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா பிரெக்னன்ட் ஆகாம இருக்கிறதுக்கு சாப்பிட்ற டேப்லெட் அது.